வந்திடம்மா, எங்குடனி வந்திடம்மா, எங்குடனி வந்திடம்மா. இது தமிழமாகும். ஐயா பாத்துக்கணுமா? ஆமா. இப்ப வணக்கம் வணக்கம் வணக்கம், நாவலுக்கு வணக்கம், இருக்கோ இல்லையோ தெரியா, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். இங்க கலியபெருமாள் சாமி இருக்குல்ல, குற்றம் வச்சு பட்டிமன்றம் கேட்கும் உங்களுக்கு வணக்கம், உச்சியில வந்து பார்க்கும் சூரியனுக்கு வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வணக்கத்தோட இப்ப இணையதளம் சிலவங்க தலைப்பை மறந்துட்டு ஏதோ வந்து பேசினா நான் பேசினா, நான் பாட்டு பாடுறது வந்து தலைப்புக்காக பாடல, உங்களுக்கு வணக்கம் சொன்னேன். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பே வந்து இணையதள வசதி, செல்போன் வசதி கிடையாது. செல்போன்ல ஒன்று இணையதளம் ஒன்று வருது, நல்லா யோசிச்சு பாருங்க. மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சிகள் தீர்ப்பும்பாங்க. இப்போ இணையதள வசதி சமூகத்திற்கு ஒத்துக்கிறோம். தனி மனித தனி மரம் தோப்பாடாது. சமூகங்கிறது the human is one of the social animal. மனித என்பவன் சமூக பிராணி, அது சமூகத்தோட சேர்ந்தா வாழ்வான். ஒருத்தருக்கு பாதிப்புனா எல்லாருக்கும் பாதிப்பு வரும், அதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நம்ம நடுவர் அவர்களை மிரட்டுறாங்கலாம் சொல்ல முடியாது, அது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம் கூட. எங்களுக்கு சொல்லுவோம் டிஜிட்டல் தொழில்நுட்பம். ஆமா, அதனால பேராசிரியர் முத்துராமன் அவர்கள் ரொம்ப அருமையா எடுத்து போயிட்டு இருக்காரு. நிச்சயமாக இது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த அரியலூர் ஐயா நான் ராஜாராமன் ஐயா அவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப விஷயத்தை சொன்னார். இந்த சங்கம் நல்லா வளரும். தகவல், அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது தான் விஷயம். நீங்க பழைய காலத்துக்கு போயிட்டு பழைய காலத்து உண்மை படம் பார்த்துருக்கீங்க இல்லை? நீங்கள்லாம் பெரியவங்கலாம், எனக்கு இப்போ தான் 49 வயசு ஆகுது, 76 உண்மை படம், பேசா படம், அப்புறம் பேசும் படம் வந்துச்சு. அப்படியே அவர் 4 அடிக்கு தூரத்துக்கு அனுப்பிப்பாரு, பெண்ணே நாதா இப்படி சொல்லிட்டு தான் இருக்கணும். அதாவது இணையத்தை வசதியை பெறாதவங்க எப்படின்னா புறா காலில் தூக்கு ஓலையை கட்டி விட்டுட்டு உட்காந்துருந்த கதையா வடிவேல் தான் நிறைய காமெடி சொல்லிட்டான். எனக்கு வல்லவராயன் படையெடுத்து வருகிறான், அவன் ஏற்கனவே தூக்கு அனுப்ப இல்லையா? இல்லைன்னு பண்ணா தூக்கு அனுப்பினா அந்த புறாவை பிடிச்சி நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்க காமெடி. அவரு சிரிப்பு மட்டும் ரொம்ப மருந்தான், அது மருந்தான். சிரிக்கணும். கை தட்டினா இந்த இடத்துல அக்கு பஞ்சர் உருவாகுது, ஆயில நீட்டிக்கணும். கை தட்டும் பொழுது அது தனியா கை தட்டினா பைத்தியமாக கை தட்டணும். ஆமா, இதுக்காக கை தட்டுங்க. தனியா தட்டினா பைத்தியமா, 10 பேராக சேர்ந்து கை தட்டினா அது ஒரு விழா நடக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்ப தகவல் அறிவு, உலக தகவல் தொடர்பு, இது உடனடி தகவல். 24/7 சொல்லிட்டு 24/7 இது வந்து பார்த்தோம்னா